இந்த வீடியோவில் ஃப்ரம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 1 என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தபிதா அந்த ஒரு பேர் இல்லாத ஒரு மாயமான அந்த ஒரு ஊர்லேருந்து தப்பிச்சு ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டா. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. ஸோ அவள் என்ன ஏது அப்படிங்கிற எல்லாமே டாக்டர்கிட்டவே விசாரிக்கிறா. டாக்டருமே திரும்ப நீ எப்படி அங்கே போனால் இங்கே போனால் எல்லாமே விசாரித்து டாக்டர் இந்த மாதிரி போலீஸ்கிட்டையும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தபிதாவுக்கு போலீஸ் வரது தெரிஞ்சோடனே ஆஹா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். ஏன்னா தபிதா என்ன சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல, இவன் ஒரு பைத்தியம்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அவள் ஃபைனலாக அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வெளியுமே வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட சின்ன பையன் இங்கேயுமே இருக்கான். ஸோ அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடி தபிதா போய் பார்த்தா அதே ஒரு பையனை போய் தொடரா. டக்குன்னு பார்த்தா அந்த பையன் இந்த பையனில் வேற ஒரு பையன். அவள் பாட்டுக்கு வெளியே வந்துட்டான். ஸோ அவளுக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஷனும் இருக்குது. இப்போ நம்ம மெயின் ஊருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பாய்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அவனுக்கு ஒரு கன் ஷாட் நடந்து புல்லட் அடிபட்டிருக்கும். ஸோ அதை புல்லட் எல்லாமே வெளியே எடுத்து அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஃபாதர்கிட்டையுமே அந்த விஷயமாக பேசிகிட்டு இருக்கான் இந்த மாதிரின்னு. பட் இது வரைக்கும் இல்லாத ஒரு பாய்டாக இந்த எபிசோடில் பாய்டு இருப்பான். என்னன்னா ரொம்ப தெளிவாகவே இருப்பான், கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். குறிப்பாக அந்த 3 பேர்த்தையும் காப்பாற்றினதுக்கப்புறம் அவன் பயங்கர தெளிவாக இருக்கான். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாண்டாங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் பாய்டு சுற்றிட்டு இருக்காப்புல. ஸோ அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோன்னா ஈத்தன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பேகை தூக்கிட்டு ஓடிருப்பான். என்னென்னா அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ விக்டர் எல்லாத்துக்கிட்டையும் போட்டு விட்ருவான், இந்த மாதிரி ஈத்தன் இந்த மாதிரி போகிறான்னு. ஸோ ஜிம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கென்னியோட அம்மாவுக்கு எல்லாமே பயங்கர கவலை. ஸோ ஜூலியுமே தேடிட்டு வரா. ஸோ நம்ம ஜிம் ஜூலிக்கிட்ட ஏதோ பேசலாம் அப்படின்னு போகும்போது ஜூலி அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடுவா ஜிம்கிட்ட. அதாவது அப்பா கிட்ட எதுவுமே பேச மாட்டா. ஜிம்முக்குமே புரியல என்னடா நடக்குதுங்க, எவனுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஜிம்முக்கு. ஸோ இந்த வருத்தத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா நானும் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கில் எல்லா திங்ஸ் எல்லாமே போட்டு நான் என் ஒய்ஃபை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி அவனும் காட்டுக்குள்ளே கிளம்புறதுக்கு பார்க்குறான். ஸோ பாய்டு தடுத்து நிறுத்துறான். என்னென்னா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, பேசாமல் இருக்கடா வீட்டில் அப்படின்னு. இல்லை நான் கண்டுபிடிக்க போகிறேன், என் பசங்களுக்கு அம்மா தேவை அப்படின்ட்டு. ஸோ சரி நீ போகணுன்னு முடிவு பண்ணிட்டு இல்லை இரு நாம் ஒரு பிளானை போடுவோன்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மை சமாதானமும் படுத்தி கென்னி ஜிம்மு அப்புறம் நம்ம பாய்டு எல்லாமே சேர்ந்து ஒரு பிளானுமே போடுறாங்க. ஸோ போட்டுட்டு ஸோ நீ இந்த வழியாக போ, அதாவது நம்ம பாய்டு போன வழியை தான் சொல்கிறாங்க. சாராவும் பாய்டு ஒரு வழியாக போயிருப்பாங்க, அந்த ஒரு டவர் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த வழியாக போ அப்படின்னு சொல்லி பிளானாமே போட்டிருக்கும் போது கென்னியுமே நானுமே ஜிம் கூட போகிறேன் அப்படின்னு கென்னி சொல்லும்போது பாய்டு தம்பி கொஞ்சம் வெளியே வாங்க, வெளியே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கென்னியை கூட்டிகிட்டு நம்ம பாய்டு வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம காலனி ஹவுஸ் போனோம் அப்படின்னா ஃபாத்திமாவுக்கு உடம்பு சரியில்லை, பயங்கர வாமிட், அது என்ன ஏதுன்னு தெரில. குறிப்பாக ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் வெளியே நின்று ஒரு பொண்ணு, அவள் பேர் நிக்கி. ஸோ அந்த பொண்ணு வாய்க்கு வந்ததெல்லாமே பேசுது. ஸோ ஃபாத்திமா இந்த மாதிரி பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் அங்கே உணவு தட்டுப்பாடு எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஃபாத்திமாவுக்கு அதிகமாக போகுது. ஏன் அதிகமாக போகுதுன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால தான் சாப்பாடு அதிகமாக போகுது. இந்த சின்ன விஷயத்தையும் கூட புரிஞ்சுக்க தெரியாமல் அந்த நிக்கி கண்ணா பின்னான்னு கத்துறா ஃபாத்திமாவை பார்த்து. ஸோ நம்ம எலிஸும் சரி நம்ம டோனாவுமே சரி ஸோ நம்ம சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி அங்கங்கே என்ன சொல்கிற விவசாயம் மாதிரி சின்ன லெவலில் விவசாயம் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்களே. ஸோ நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம டோனா ஆட்டும் எலிஸ் ஆட்டும் போகிறாங்க. ஸோ குறுக்கால எல்ஜின் போன மாதிரி நடந்துட்டுருப்பான். என்னடான்னு பார்த்தா அவன் சரியாக தூங்கவே கிடையாது. ஸோ அவனுமே ரொம்ப டயர்டாக தான் இருக்கான். இப்போ நம்ம அப்படியே நம்ம ஊர் பக்கம் வந்தோம்னா நம்ம கென்னி ஆகட்டும் நம்ம பாய்டு ஆகட்டும் பேசிகிட்டே வராங்க. நீ ஏன்டா இப்படி போகணுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கென்னிக்கிட்ட கேட்கும்போது கென்னி சொல்கிறது என்னென்னா, அதாவது ஜூலி ஈத்தன் ஸோ இவங்க 2 பேருமே ஆல்ரெடி இப்போ அவங்களுக்கு அம்மா இல்லை. ஸோ இப்போ அவங்களுக்கு அப்பாவும் இல்லாமல் போச்சுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு நான் அவங்களை விடமாட்டேன். ஸோ நான் ஜிம்முக்கு பாதுகாப்பாக போகிறேன், நான் அவனை பார்த்துக்கிறேன், அவன் ஏதாவது லூஸ்தரமாக பண்ணாலும் கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாய்டையுமே ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறான் நம்ம கென்னி. ஸோ அதை இப்படியே பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டிலேருந்து கண்ணாடி உடஞ்சி ஒரு பாட்டில் விழுது. எவன்டா ஏதாவது திருட எவனாவது பூந்துட்டானான்னு சொல்லி பாய்டு கென்னி எல்லாமே போய் பார்த்தா வீடு ஃபுல்லாக ஏதோ துணி காய போடுறதுக்கு கயிறு கட்டி வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கயிறாக கட்டி வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. எவன்டா இது பண்ணதுன்னு பார்த்தா நம்ம ஜேடு. ஸோ அவன் அந்த ஒரு டனலுக்குள்ளே அந்த ஒரு சிம்பிளை பார்த்துருப்பான்ல. ஸோ அதில் அவன் ரொம்ப பைத்தியமாயிட்டான். இது என்ன தாண்டா இது சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமாக அவன் உண்மையாகவே பைத்தியம் மாதிரி ஜேடு ஆகிட்டான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம பாய்டு சரி நான் ஜேடை நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேடை பாய்டு கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. இப்போ அப்படியே நம்ம தபிதா சைடு வந்தோன்னா ஸோ அவளுக்கு
எதுவுமே வந்து புரியல. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா கிட்ட ஃபோனை வாங்கி, ஸோ அவங்க அம்மா தபிதாவோட அம்மாட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன், எல்லோரும் நல்லா தான் இருக்காங்கன்னு. ஸோ அவங்க அம்மாவுக்குமே வந்து பயங்கர ஒரு ஆச்சரியம், எங்கே போனேன் இவ்வளோ நாளாக, எங்கே தொலைஞ்சு போனேன், எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு. பட் திரும்பவும் சொல்கிறேன், தபிதா சொல்கிற விஷயத்த வந்து யாருனாலையுமே நம்ப முடியாது, நம்ப மாட்டாங்க. ஸோ இல்லை நாங்கள் எல்லாருமே சேஃபாக தான் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு தபிதா வந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம ஊர் பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஸோ கென்னி வந்து ஜிம் கூட புறப்படுறதுக்கு எல்லாமே அப்படியே ரெடி ஆகி கென்னி மாம்கிட்டையுமே வந்து சொல்லிவிட்டு, ஸோ கென்னி மாமுமே வந்து அவங்களையுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க. சரி எல்லாம் நீயே பார்த்துக்கோ, ஜிம்மை எல்லாம் தனியாக விட்றாதுன்னு சொல்லிட்டு. ஸோ கென்னி போகிறதுமே வந்து அவங்களுக்கு பெருசாக வருத்தம் இல்லை. அவங்களுமே வந்து ஸோ நம்ம பையன் பொறுப்பாக இருக்கானேன்னு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஜிம் ஆகட்டும், நம்ம கென்னி ஆகட்டும், பாய்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு ஓகே பாய் நாங்கள் போய் வெற்றியோடு திரும்ப வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. இப்போ டக்குன்னு பார்த்தா நம்ம எலிஸ் வந்து ஓடி வரான். அப்பா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா மகனே அப்படின்னு போய் பார்த்தா, ஸோ டோனா தான் கூப்பிட்டது. அவங்க வந்து விவசாயம் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த செடிகள், அந்த கிழங்குகள் இது எல்லாமே வந்து அழுகி போச்சு. அதாவது என்னென்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு புவா கிடையாது, உணவு தட்டுப்பாடு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சது எதுவுமே அந்த புயலுக்கு அப்புறம் அவங்க பண்ண சின்ன சின்ன விவசாயம் அது ரிலேட்டடான ஏதாவது இந்த பொருட்கள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எதுவுமே வந்து மொத்தமாகவே வந்து அழுகி போச்சு. ஸோ நாளைக்கு சாப்பாட்டுக்கு வந்து சிங்கி தான் அடிக்க போகிறாங்க. ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே வந்து குழம்பி போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊர் ஃபுல்லாக தெரியுது. நம்ம மொட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ சாப்பாட்டுக்காக அதாவது கசா போடுறதுக்காக ஒரு ஆடை வந்து கூப்பிட்டு போகிறான். ஆக்சுவலாக இந்த ஆடு வந்து நம்ம ஈத்தனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஆடு. இந்த ஆடு பேர் வந்து ஆல்மா. ஸோ இதை வந்து மொட்டை வந்து இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு அவனுமே வந்து தடுக்கிறான். விக்டரும் போய் தடுக்கிறான். டக்குன்னு மொட்டை வந்து விக்டரை தள்ளி விட்ட உடனே நம்ம விக்டர் கடுப்பாகி அவங்ககிட்ட இருக்கிற கன் எடுத்து நெத்தி போட்டுக்கிட்ட வச்சுட்டான். எல்லாருமே சாக்கு, விக்டர்கிட்ட எப்போ கன் வந்ததுன்னு. ஸோ கரெக்டான நேரமாக பார்த்து நம்ம பாய்டு எல்லாமே வந்து ஸோ 2 பேர்த்தையுமே சமாதானப்படுத்தி, நாங்கள் ஃபுட்டை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாடு ஆடுமே வந்து ஒரு ஃபுட்டு தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பால், முட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம், யாரும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு விக்டர் கையில் இருக்கிற கண்ணையும் வாங்கிட்டு மொட்டை கையில் இருக்கிற ஆட்டையும் வாங்கிட்டு ஸோ ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி பாய்டு வந்து அனுப்பிச்சுட்றான். இப்போ நம்ம ஜிம், கென்னி இவங்க 2 பேருமே வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாய்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் போயிட்டு இருந்தாலுமே ஸோ அவங்க வந்து இது வரைக்கும் இந்த சீரீஸில் காட்டாத ஒரு விஷயத்தை, அதாவது அந்த இடத்த காட்டுறாங்க. என்னென்னா சுற்றி வந்து ஒரு மண்டபோடு வச்ச மாதிரி ஸோ ஒரு விஷயத்த எல்லாமே வந்து காட்டுறாங்க. ஆனால் இதை வந்து பாய்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. எப்படி மென்ஷன் பண்ணுவான், அவன் வந்து அங்கே போகவே இல்லையே. ஸோ வந்து இவங்க தப்பான ஏதோ ஒரு வழியில் தான் வந்து ஜிம், கென்னி வந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா ஸோ அங்கே வந்து நிறையா அந்த குடிசை போட்ட மாதிரி நிறையா வீடுகளுமே இருக்குது. ஸோ இந்த ஊரில் யாரோ இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி யாரோ வந்து இருந்திருக்காங்க. ஆனால் யாருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இடம் இருக்கிறது யாருக்குமே வந்து தெரில. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜிம்மும் கென்னியும் தான் அதை பார்க்குறாங்க. ஸோ நம்ம பேசாமல் நைட் நம்ம இங்கேயே இருந்துட்டு நம்ம வந்து காலையிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அங்கேயுமே அந்த குடிசைக்குள்ளேயுமே வந்து டைல்ஸ் மேலே மாட்டிட்டு தங்கவும் செய்கிறாங்க. ஸோ எல்ஜினுக்கு வந்து தூக்கமே இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டிக்கிட்ட வந்து புலம்பிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த ஒரு நர்ஸு போட்ட அந்த ஒரு ஜந்து வந்து வந்துருச்சு. இது என்னடான்னு பார்த்தா இதுவே வந்து எல்ஜினுக்கான ட்ரீம். ஸோ இந்த நர்ஸு போட்ட இந்த ஜந்து எல்ஜின் கண்ணுக்கு மட்டும் ஏன் வந்து தெரியுது அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. எல்ஜின் வந்து இந்த பிளேஸ் கூட குறிப்பாக அந்த நர்ஸு ஜந்து கூட ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. இப்போ நம்ம கென்னியோட அம்மா, பாய்டு, டோனா இவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பற்றி. ஸோ இதில் டோனா வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டான். என்னென்னா நாளைக்கு சாப்பாடு இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த சாயில் வந்து பாய்சன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அதான் உண்மை, இந்த மண்ணில் எது போட்டாலுமே வந்து அழுகி தான் போகுங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஸோ எல்லாருமே பேசிவிட்டு நம்ம வந்து இந்த ஆடு, மாடு எல்லாம் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு நம்ம எப்படியாவது கிட்டத்தட்ட என்னென்னா அதை வந்து கொன்று நம்ம வந்து சாப்பிட்லாங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஸோ இதை வந்து நம்ம ஈத்தன் வந்து கேட்டுட்டு போயிட்டான். ஸோ பாய்டு போய் ஈத்தன்கிட்ட தனியாக பேசுகிறான். என்னென்னா வேறு வழி இல்லை, சாப்பாடு போட்டு தான் ஆகணும்னு சொல்லும்போது ஈத்தனுமே அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஆல்மா நம்ம ஈத்தனுக்கு பிடிச்ச ஆட்டையவே வந்து நீங்கள் கொன்றுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா அப்போ தான் அந்த ஆல்மா அந்த ஆடு அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது வந்து இது பார்க்காது இல்லைங்கிற மாதிரி. ஸோ ஈத்தன் அந்த சின்ன பையனோட குணம் எப்படி அப்படிங்கிறத வந்து ஸோ இந்த இதில் வந்து அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ பாய்டுக்குமே வந்து மனசு இல்லை, வேறு வழியில் இல்லை, ஊருக்கு சோறு போடணுன்னா வேறு என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணித்தானே ஆகணும்.
இப்போ அப்படியே நம்ம வந்து தபிதா சைடு போனோம் அப்படின்னா அந்த லஞ்ச் பாக்ஸை மாட்டிக்கிட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ வாழ்வே மாயங்கிற மாதிரி நடந்து போயிட்டே இருக்கா. ஒரு வீட்டை பார்த்துட்டு நின்றுட்டான். இது யாரோட வீடு, யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு கார்லேருந்து ஒரு பெரியவர் வந்து இறங்கி வராரு. ஸோ அந்த பெரியவர் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் பிச்சை கேட்டு போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த பெரியவர் வந்து நம்ம தபிதா போட்டிருந்த அந்த லஞ்ச் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாப்புல இது விக்டரோட லஞ்ச் பாக்ஸ் ஆச்சுன்னு. ஸோ தபிதாக்குமே புரிஞ்சிச்சு இந்த பெரியவர் யாருன்னா இவர் தான் விக்டரோட அப்பா. ஓகே, ஸோ சரியான ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ முதல்ல தபிதாக்கு எப்படி விக்டரோட வீடு தெரிஞ்சுதுன்னு தெரில, ஒருவேளை அந்த சின்ன பையங்கின்னு கூட்டிகிட்டு வந்தாலும் தெரில. ஸோ ஃபைனலாக தபிதாக்கு வந்து விக்டரோட அப்பா பார்த்துட்டான். அது மட்டும் இல்லாமல் விக்டரோட அப்பாவுக்கு இது வந்து விக்டரோட லஞ்ச் பாக்ஸ் ஆச்சு, இவகிட்ட எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்குமே வந்து பயங்கர ஒரு ஷாக்கு. ஸோ இந்த ஊரில் அப்படியே பகலாக இருக்கா, அப்படியே நம்ம ஊருக்கு போனோன்னா அங்கே வந்து அப்படியே ராத்திரி ஆயிடுச்சு. அந்த குடிசுக்களை உட்காந்துட்டு கென்னி ஆட்டும் நம்ம ஜிம் ஆட்டும் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி வந்து அந்த டைமில் இருக்கும்போது தான் ஜிம்முக்கே வந்து ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. ஸோ நான் வந்து ஜூலி, ஈத்தன், ஸோ இவங்க 2 பேர்த்துமே நான் வந்து அவங்க கூட நான் இருந்திருக்கணும். தபிதா வந்து என்ன நம்பி தானே ஒப்படைச்சிட்டு போனேன், நான் வந்து இந்த மாதிரி லூசுத்தனமாக தனியாக வந்திருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஸோ அவன் வந்து புலம்பிகிட்டு இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்றைக்கி நைட்டு தங்குவோம், காலையில் கிளம்பி நம்ம ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. இப்போது அப்படியே நம்ம ஊர் பக்கம் போனோம்னா, அதாவது டவுன் பக்கம் போனோம் அப்படின்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து நம்ம ஜேடு வந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் தான் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருந்தானே. ஸோ பாய்ட், ஜேட் இவங்க 2 பேருமே வந்து அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு பார்த்தா திடீர்னு அந்த ரோட்டில் வந்து அனிமல்ஸ், இந்த ஆடு மாடுகள்லாம் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படா வந்ததுன்னு தெரில. ஸோ பாய்ட், ஜேட் 2 பேருமே வெளியே வந்து ஆக்சுவலாக நைட் டைமில் வந்து வெளியே வரக்கூடாது, வெளியே வந்தால் ஜந்து கொண்டுரும். ஆனால் இந்த அனிமல்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து மாடு ஆடு எல்லாத்தையுமே வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இதை வந்து விக்டர் அதுக்கப்புறம் கென்னியோட அம்மாவுமே பார்க்குறாங்க. ஸோ இதில் விக்டர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் என்னென்னா, நிலைமை மோசமாகிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் இழுத்துட்டு போயிடலான்ட்டு விக்டர் ஒன்று சொல்லியிருப்பான். ஸோ இவங்க 2 பேருமே வெளியே போய் நம்ம பாய்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது டக்குன்னு ஜந்துவுகளுமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்தது எதுவுமே எதுவும் தெரில. ஸோ நம்ம மொட்டை பஸ்ஸில் தானே இருக்கான். ஸோ அவன் வந்து இதை பார்த்துட்டு அப்படியே பஸ்ஸை ஆன் பண்ணி லைட்டை போட்டு ஆரன் அடித்து அவங்கள அலர்ட் பண்ணுறான். ஸோ அவங்களுமே வந்து வேக வேகமாக எழுதிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு டைமில் ஆல்மாவுமே வந்து ரோட்டில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஈத்தன் பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, கதவை திறந்துட்டான். ஸோ டக்குன்னு நம்ம அந்த பாட்டிமா ஜந்து வந்து ஈத்தன் ஜூலியை கொல்றதுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ சரியான டைமில் சாரா வந்து ஜூலி ஈத்தனை வந்து அப்படியே கொஞ்சம் காப்பாற்றி சைலண்ட்டாக இருங்கன்னு சொல்லி இருக்க வச்சு, ஸோ மொட்டையுமே வந்து அவங்கள கூப்பிட்டு இவங்க எல்லாருமே வந்து பஸ்ஸுக்குள்ளே போய் இப்போ மொட்டை, நம்ம சாரா, ஜூலி, ஈத்தன் எல்லாருமே வந்து சேஃபாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஜேடு வந்து ஒரு மாட்டை இழுத்துட்டு போவான். ஸோ அதில் வந்து ஒரு ஜந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஜேடை கண்ணு முன்னாடி அவன் பக்கத்தில் தான் இருக்க அந்த மாடு. ஸோ அந்த மாட்டை வந்து இந்த ஜந்து வந்து கொன்றும். ஜேடு பயங்கர ஷாக்காகி அப்படியே பேனை நின்றுவான். ஸோ விக்டர் வந்து ஜேடை அப்படியே கூட்டிகிட்டு போய் அவங்களும் சேஃப் ஆயிடுவாங்க. இப்போ வந்து பாய்டு, கென்னியோட அம்மா இவங்க திரும்ப இந்த பேலன்ஸ் இருக்கிற ஆடு மாடையெல்லாம் கூட்டிகிட்டு அந்த ஷெட் இருக்குமே, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த டைல்ஸ் மேலே எல்லாமே வச்சு எல்லாருமே லாக் ஆகிட்டாங்க, பாதுகாப்பாக தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க. கிடையாது, இதுக்கு வந்து அந்த ஜந்துக்கள் ஆல்ரெடி ஷெட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இன்டெலிஜென்ஸுமே வந்து இருக்குது. அதாவது எப்படி பிளானை போட்டு யாரை எப்படி சிக்க வைக்கணும், எப்படி வழிக்கு கொண்டு வரணுங்கிறது எல்லாமே இந்த இன்டெலிஜென்ஸுமே வந்து ஜந்துகளுக்கு இருக்குது. ஸோ அதுதான் இந்த சீனில் காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம கென்னியோட அம்மாவை வந்து தரதரான்னு இழுத்துட்டு போய் நம்ம பாய்டை வந்து ஒரு போலில் கட்டி வச்சு, ஸோ கென்னியோட அம்மாவை டார்ச்சர் பண்ணுறாங்க பாய்டு கண்ணு முன்னாடி. ஸோ அதுக்கு இன்னொன்று தெரியுது, ஸோ யாரை கொல்லணும் யாரை கொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா மொட்டை காட்டுக்குள்ளே தான் மாட்டியிருப்பான் லாஸ்ட் சீசன். ஸோ அவனை எதுவுமே பண்ணலை. இப்போது பாய்டும் தான் அவங்க கையில் சிக்கியிருக்கான். 2 பேர்த்தையுமே வந்து கொள்ளலாமே. ஆனால் பாய்டை கட்டி வச்சு நம்ம கென்னியோட அம்மாவை டார்ச்சர் பண்ணி கொள்கிறாங்க பாய்டு கண் முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜந்துக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லுது. என்னென்னா, இந்த லாஸ்ட் எபிசோடில் வந்து பாய்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். என்னென்னா, என்னையை வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருப்பான். எங்கே இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட என்னென்னா பாய்டை பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்டார்டிங்கில், பாய்டு வந்து பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா, என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு. ஸோ அந்த கான்ஃபிடெண்ட்டை இந்த ஜந்துக்கள் உடைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு பிளானை போட்டு கென்னியோட அம்மாவை பாய்டு கண் முன்னாடியே கொல்லுதுங்க இந்த ஜந்து. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.